ஒரு நிமிஷம். ரைட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்ஹுலே. இப்ப நாங்க வருவோம். பொருத்தமான வழியில ரிசாலத் என்ற பதம் குறித்து நிற்கும் கருத்து இல்லையா? இது வந்து நான் மாதிரி 2வது பாடமாயிக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம். இதுல ரிசாலத் என்றது தூதுத்துவம். ஓகே. மத்த சொற்களை பார்த்துக்கணுங்க. நேர்வழி என்றது உங்களுக்கு தெரியும். நேர்வழிக்கு என்னமா சொல்றது? ஆன்சர் பண்ணுங்க யாராவது ஒரு ஆள். ஹிதாயத். 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 ஓகே. மன உதிப்பு. மன உதிப்புக்கு என்ன சொல்றது சஃப்ரா? மன உதிப்பு. அல்லது வேற யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. மன உதிப்புக்கு என்ன சொல்றேன்? ஹாஜரா? ஓ, மன உதிப்புன்னு சொல்றது மன உதிப்புன்னு சொல்றது இல்ஹாம். சரியா? ஓகே. ஓகே. அதாவது இது வந்து அவுலியாக்கள் இறைநேசர்களுக்கு வஹி வராது. இறைநேசர்களுக்கு வர அந்த மன உதிப்புக்கு தான் இல்ஹாம்னு சொல்லுவாங்க. சரியா? ஆகவே மன உதிப்பு என்று சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நபிமார்களுக்கு வாரது வஹி. சரியா? வலிமார்கள் அவுலியாக்கள் அவங்களுக்கு வாரது வந்து இல்ஹாம், மன உதிப்பு. ஜஸாக்கல்லா. நபித்துவத்துக்கு என்ன சொல்றது? ஆன்சர் பண்ணுங்க புலகள். நுபுவத். நுபுவத். ஓகே. அற்புதம், மோஜிசா. முஜிஸா. ரைட். அதே மாதிரி இந்த வலிமார்கள் அவுலியாக்களுக்கு கொடுக்கப்படுற அற்புதத்துக்கு என்ன சொல்லுவாங்க? கராமத். 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 ஓகே. ஜஸாக்கல்லா. கராமத் என்ற சொல் வருமா? அவுலியாக்கள் வலிமார்களுக்கு கொடுக்கப்படுற அற்புதம் கராமத். நபிமார்களுக்கு கொடுக்கப்படும் அற்புதம் முஅஜிஸா. வலிமார்களுக்கு வார அந்த இல்ஹாம், மன உதிப்புக்கு சொல்லுவாங்க இல்ஹாம். நபிமாருக்கு வார வஹிக்கு சொல்லுவாங்க, இதுக்கு சொல்லுவாங்க வஹின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி கஷ்புன்னு ஒரு சொல்ல நீக்குது. குஷ்பு இல்ல, கஷ்பு. கானா இஸ்ஸன்னா பூனா. கஷ்புவும் வலிமாரோடு சம்பந்தப்பட்டது. நீங்க கஷ்புன்னு நோட் பண்ணிட்டு ஒரு வகை ஞானம்னு போடுங்க. கஷ்பு. இப்ப நபிமார்களுக்கு ஃபதானத், புத்தி உள்ளவராக இருப்பார்னு சொல்றது தானே. அது மாதிரி வலிமார்கள் வந்து கஷ்பை பெற்றவராக இருப்பார். ஒரு வகை அறிவு ஞானம் பெற்றவர். அவங்கள்ட்ட பேசி நாங்க சில விஷயங்களை கேட்டு அவங்க சொல்ற விஷயங்கள் சக்சஸ் அமையும் வாழ்க்கையில. பழைய காலத்துல இந்த ஆக்கள் இறைநேசர்கள் கஷ்பு ஒரு சொல்ல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இதெல்லாம் இதோடு சம்பந்தப்பட்ட வேர்டுகள். இதுல எந்த சொல்லும் உங்களுக்கு இனி தெரியாம இயலாம். ஹிதாயத், தூதுத்துவம் ரிசாலத், மன உதிப்பு இல்ஹாம், நபித்துவம் நுபுவத், அற்புதம் மோஜிசா, அதே போல கராமத் என்ற ஒரு சொல்லும் சொன்னன். அதே போல கஷ்பு என்ற ஒரு சொல்லும் சொன்னன். ஓகேமா? ராய். அடுத்தது பூமியை நிர்வகித்தல் என்பதை குறிக்கும் அரபு பதம். நிர்வாகம் என்ற சொல் வந்திக்குது, கொஞ்சம் கவனம். மேனேஜ்மெண்ட். சரியா? சரியா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிர்வாகம் செய்யறது. இன்னைக்கு வந்து நிர்வாகம் என்றது ஹிலாஃபத்தை தான் குறிக்கும். சரியா? இமாரத்துன்றது வரணும் என்னாண்டாமா பூமியை வளப்படுத்தல் என்று சொல் வரணும். இன்னைக்கு நிர்வகித்தல் என்ற சொல்லுக்கு பதிலா பூமியை வளப்படுத்தல் என்ற ஒரு சொல் வந்தா ஓகே. அவை கொஞ்சம் கவனம். இது ஹிலாஃபத். இபாதத் உங்களுக்கு தெரியும், வணக்க வழிபாடு. பலாதத்னு ஒரு சொல் வந்திருக்குது. யாருக்கு தெரியும் இத கருத்து? பலாதத் தெரிஞ்சா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இதுல யோசிக்க தேவையில்ல. பிழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. சஃப்ரா, பலாதத்னா என்னன்னு தெரியுமா சஃப்ரா? இல்ல சார். இல்ல. ஹிமா? சார் நீங்க தான் ஒரு முறை சொல்லி தந்தமா மறந்துடுச்சு. ஹாஜரா? இல்ல பலாதத்துமா சார். ஃபதானத்துல எதிர்ப்பதம் தான் பலாதத். நபிமாருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் ஒன்று தான் நம்ம பத்தானத்துன்னு சொல்லுவோம். ஃபதானத்துன்னு புத்தி உள்ளவராக அறிவு உள்ளவராக இருப்பார் என்று. அதுல எதிர்ப்பதம் தான் பலாதத். பலாதத்னு சொன்னா போட்டுக்கொள்ளுங்க மடமை. இனி மறக்க கூடாது. பலாதத் என்ற சொல் வந்து மடமையை குறிக்கும். அப்ப சரி. ஃபத்தானத் புத்தி கூர்மையா? ஓ, பத்தானத்துன்னா அரபுல வந்து ஃபதானத்துன்னு வரும். தமிழ்ல நீ பத்தானத் பத்தானத்துன்னு வாசிப்பாங்க. ஃபதானத் புத்தி உள்ளவராக அறிவுள்ளவராக இருப்பார். ரைட். ஹியானத்துன்னா என்ன? அதுவும் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல் உண்டு. மோசடி. ஓ, அஸ்மா. ஹியானத்துன்னு சொல்றது மோசடி. அதாவது ஹியானத், அதாவது அமானத்துல எதிர்ப்பதம் தான் ஹியானத்.
அமானத்துன்னு சொன்னா நம்பிக்கை உள்ளவராக இருப்பார் தானம்மா. அதுல எதிர்ப்பதம் தான் ஹியானத், மோசடி மிக்கவராக காணப்படும். சொற்கள் இனி மறந்துடவானா ஜெம்மத்துக்கும். சரியா, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொண்டு சைட்ல எழுதி கொள்ளுங்க. இனிமேல் நீங்க விட்ட பிழைகள் இதுக்கு பிறகு வர பேப்பர்களை விடப்படாம். சரி செஞ்சுக்கலுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட அப்படியே அந்த மார்க்ஸை போட்டு 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 வருவோம். சரியா, உங்களுக்கே விளங்கும், இம்ப்ரூவ்மெண்ட் விளங்கும். ரைட், அடுத்தது பாருங்க. ஒரு ஹாஜி ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக நியத் வைத்தல். ரைட், மாத்திரம் சொன்னா நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். இஃப்ராத் மாத்திரம், அங்க இத்தனை வந்திக்குது, இங்கேயும் இத்தனை வந்திக்குது. மாத்திரம் இஃப்ராத், ஹஜ்ஜை மாத்திரம். ரைட், கிரான் என்று சொன்னா நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். ஹஜ்ஜுக்கு ஒரு சுழி, உம்ராக்கு ஒரு சுழி, அதுல 2 சுழி ஒட்டி வந்திக்குது. அப்ப ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைத்து இல்லையா, கிரான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைத்தல் கிரான். தமத்துண்டா என்னம்மா சொல்லுங்க புள்ளகள். ரெண்டையும் தனித்தனியாக நியத்து வைக்கிறது. தமத்து தனித்தனி, தமத்து தனித்தனி என்று சொல்லிக்கிறேன். ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செய்வதாக நியத்து வைத்தல். சரியா, இந்த 3 தான் மெயினா இன்னைக்கு சொல்றது. இஃப்ராத், கிரான், தமத்து. இத்லாக்குன்னு ஒரு சொல் வந்திருக்குது, யாருக்காவது தெரியுமா? இத்லாக்கும் ஹஜ்ஜில ஒரு இடம் தான் நியத்து வைக்கிற ஒரு விஷயம்னு அதை கொஞ்சம் நான் பார்த்து சொல்லணும். அல்லது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. சரியா, கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சு சொல்லுங்க, நான் அடுத்த இதுல சொல்றேன். இத்லாக். ரைட், ஹல்குன்னா என்ன புள்ளகள் யாராவது சொல்லுங்க. ஹல்க், சஃப்ரா. ஓ, கொஞ்சம் சொல்லுங்க, இது கேட்கல, திருப்பி சொல்லுங்க. முடி சிரைத்தல். ரைட், ஹல்க்னா முடி நீக்குதல், முடி வெட்டுதல். ஹஜ்ஜில முடி நீக்குதல் ஒரு கிரிகைக்கு தானே. சொல்லுங்க பாப்பா, ஹஜ்ஜுடைய அந்த முடி நீக்குதல் என்ற கடமை வந்து ஃபர்லா, சுன்னத்தா, வாஜிபா எதுல வரும்? ஹஜ்ஜுடைய ஃபர்லுல வருமா, ஷரத்துல வருமா, சுன்னத்துல வருமா, வாஜிப்ல வருமா? முடி நீக்குதல் போட்டுக்கொள்ளுங்கம்மா, ஃபர்லுல வருமா? சரியா, சரியா. முடி நீக்குதல், தொங்கோட்டம் ஓடுதல், முடி நீக்குதல், தவாஃபுல் இஃபாலாவை செய்தல், நியத்து வைத்தல், வரிசை கிரமமாக செய்தல், அரஃபாவில் தரித்தல். ஆரிக்குது. சரியா, ஹஜ்ஜுடைய பர்லுகள்ல வரும். ஓகே, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தெரியாதுகளை மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. சரியா, திருப்பி இது வரப்போட உங்களுக்கு அதெல்லாம் இப்ப கிளியர் ஆக்கிட்டு போறீங்க. அடுத்த முறை இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தா பிழை விடவே இயலாம். ரைட், ஒருவரிடம் 10 ஒட்டகம் இருந்தா அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அளவு என்ன பதில்? 2 ஆடுகள். 2 ஆடு. ஓகே, 5 ஆடுகள் இருந்தா 5 ஒட்டகம் இருந்தா 1 ஆடு, 10 ஒட்டகம் இருந்தா 2 ஆடு, 15 ஒட்டகம் இருந்தா 3 ஆடு, 25 ஒட்டகம் இருந்தா 4 ஆடு. அப்படியா? 20 ஒட்டகம் இருந்தா 4 ஆடு, 25 ஒட்டகம் இருந்தா 1 ஒட்டகம். ஒரு ஒட்டகமா? ரைட், ஓகேம்மா, அது உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். ரைட், நாங்க இப்ப 5வது கேள்விக்கு போறோம். இமாம் ஹசனுல் பஷரி ரஹ்மஹுல்லா அவர்கள் குர்ஆனின் மைய கருத்தாக கருத முடியும் என குறிப்பிடும் குர்ஆன் வசனம் இல்லையா? அல் குர்ஆன் மைய கருத்து சம்பந்தமான பகுதியில இமாம் ஹசனுல் பஷரி அவங்க சொல்ற ஸ்பெஷலான ஒரு கருத்து இருக்குது. என்ன? எல்லா வேதங்களுடையும் சுருக்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? அல் குர்ஆன்ல வச்சுக்கிறான். அல் குர்ஆனுடைய சுருக்கத்தை சூரத்துல் ஃபாத்திஹால வச்சுக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாட சுருக்கத்தை ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்ற வசனத்துல வச்சுக்கிறாருன்னு அவரு சொல்றாரு. அப்ப ஹசனுல் பஷரி ரஹ்மஹுல்லா அவங்களோட சுருக்கம் என்னன்னா, குர்ஆன மைய கருத்து ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். சரி, அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கவனம், இதுக்கு பிறகு அந்த விஷயம் மறக்க கூடாது. நீங்க எவ்வளவு தான் படிச்சாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போக்குள்ள நீங்க மனசுக்கு எடுப்பீங்களா, இந்த காதால கேட்டு எடுப்பீங்களா, இந்த அது நல்லா பதியும் உங்களுக்கு. சரியா, எக்ஸாமுக்கு இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு அழகா செய்யலாம். மனசுக்கு பதிகிறது தான் ஆக முக்கியம். ரைட், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக, மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பு நாளில் அதிபதி. சரியா, அதே போல குல் அல்லாஹ் எங்கது? ஓகே, அல்லாஹ் ஒருவன், லக்கும் தீனுக்கும் வலியது,
உங்களுடைய மார்க்கம் உங்களுடையது, எனது மார்க்கம் என்னுடையதுன்னு வரும். ஓகேமா? ரைட். அடுத்தது சரியா, துருக்கி வழியாக சரியா ஹஜ் செய்பவர்களுக்கான மீகா. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து வார ஆக்கள் ஹஜ்ஜி செய்யறதுக்கு சில இடங்கள் ஈக்குது இல்லையா? இதுல ஈக்கிறத மட்டும் நாங்க இப்ப பார்த்துக்கிடுவோம். துருக்கி வழியாக வார ஆக்கள்ல உள்ள மீகாத் எதுன்னு கேட்டீங்க. ஓகே, இது கேள்வி வந்து 6வது கேள்வி. ரைட். அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது கர்னூல் மன்சில் நீக்கி தானே, அதுக்கு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கர்னூல் மன்சில் வந்து நஜித் பாரசீகம். நஜித் பிரதேசத்திலிருந்தும் பாரசீக பிரதேசத்திலிருந்தும் வாராக்களுக்கான மீகாத் வந்து கர்னூல் மன்சில். சரியா? இதுக்கு சிரியா துருக்கி வழியாக வார ஆக்களுக்கு தான் அல் ஜுஹுஃபா. ரெண்டாவது பதில். இதுக்கு பதில் வந்து 2 தான். ஜுஹுஃபா துருக்கி சிரியா. சரியா? சாதுன்னு போட்டிக்கிறது தானே, சாதுக்கு போட்டுக்கொள்ளுங்க. சாதும் ஈராக் 2. சாத் வந்து ஈரான் ஈராக் அந்த 2 பகுதியிலிருந்து வாராக்கள் நியத்து வைக்கிற இடம் தான் சாத். ஈரான் ஈராக் டியூட் கையில தான் நல்லா இப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எலம்லம் இலங்கை இந்தியா இந்தோனேஷியா போன்ற ஆக்கள் வருது. அதே மாதிரி இன்னொன்னு போட்டிக்கிறேன் தூத்துல் ஈராக் இல்லையா? அதுல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சாதும் தூத்துல் ஈராக்கும் ஒண்ணுதான், ஒரே கருத்தை குறிக்கிற இடம். சாத் அல்லது தூத்துல் ஈராக்ன்னு அதை அழைப்பாங்க. யாரு? ஈராக் ஈரான்ல இருந்து வாராக்கள் நியத்து வைக்கிற இடம் சாதுண்டாலும் சரி, தூத்துல் ஈராக் என்றாலும் தூத்துல் ஈராக் என்றாலும் சரி. ரைட். அப்ப இதுல வந்து ஓகே சரியாமா? எல்லாம் சரிதானே? அது கர்னூல் மன்சில் நஜித் பாரசீகம், அல் ஜுஹுஃபா துருக்கி சிரியா, அதே போல சாத் வந்து சாதும் தூத்துல் ஈராக்கும் இப்ப நாங்க பார்த்தோமே ஈரான் ஈராக் எலாம்லம் சரி. அப்ப இன்னொன்னு நீக்குது மதீனா. மதீனாவும் மதீனாலிருந்து வடக்கே வாராக்கள் நியத்து வைக்கிற இடம் எங்கன்னு சொல்லுங்க புலகள். மதீனாவும் மதீனாவோட வடக்கே வாராக்கள் துல் ஹுலைஃபா. ஜஸாக்கல்லா. சரி, அதை மார்க் பண்ணிக்கொண்டா சரி. சரியா? மதீனாவும் மதீனாவிலிருந்து வடக்கே இருந்து வாராக்களும் நியத்து வைக்கிற இடம் வந்து துல் ஹுலைஃபா. ரைட். ஓகேம்மா. 6 கேள்வியோட இன்ஷா அல்லாஹ் நான் இதை நிப்பாற்றேன். சரியா? மீதி கேள்வி எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அதே போல செகண்ட் பார்ட்டையும் பார்ப்போம். மாஷால்லா இப்படி போறது நல்ல. நான் சிலதை வந்து இப்படி விளங்கப்படுத்துவேன், சிலதை வந்து பிரசன்டேஷன் மாதிரி எடுத்து போர்டில் விளங்கப்படுத்துவேன். என்னத்தை விளங்கப்படுத்தினாலும் நீங்க மைண்டுக்கு சரியா எடுத்து அல்ஹம்துலில்லாஹ்னு செய்வீங்களா இருந்தா ஓகே. சரியாமா? ரைட். நான் மறுக்க குரூப்ல நான் போட்டுவிட்றேன். உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுவிடுங்க. பரவாயில்ல, மார்க்ஸ் குறைவா வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க யோசிக்க தேவையில்லை. சரியாமா? மார்க்ஸ் குறைவா வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபெஸ்ட் தானே இது. நிறைய இடங்கள்ல சிலபஸ் ஸ்கூல்ல முடிச்சே இல்லை. நீங்க அந்த பேப்பர் கிளாஸ்லயே போற நேரமே நிறைய விஷயங்களை படிச்சு சிலபஸை கவர் பண்ணிக்கொள்வீங்க. அதனால நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நாங்க சும்மா எங்களை நாங்க செக் பண்றதுக்கு தான். இது வெளியில போஸ்டர் அடிக்கிறது இல்லை. ஓகே, கடைசியை பார்த்தா 13 பேர் தான் நிக்கிறீங்க. 13 14. சரியாமா? சில புள்ள நல்லா பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. மார்க்ஸ் இந்த கொஞ்சம் நல்லா ஆயிக்குது. மத்தாக்கள் தன்னை மிஸ்டேக்ஸ் எல்லாம் விளங்கி இதுக்கு பிறகு இந்த கேள்விகள் வந்தா தவறு விடக்கூடாது. சரியா? ஓகேம்மா. அப்ப நாங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதே போல 5:45 சந்திப்போம். ரெடி ஆகணும் இன்ஷா அல்லாஹ். இது 7:05 இத டியூட்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பா சொல்றது, வெளியில யாருக்கும் அனுப்பிட வேணாம் இந்த டியூட்ஸல். மிச்சம் கஷ்டப்பட்டு தொகுத்து எடுத்து வச்சிக்கிற டியூட்ஸல் அமானத்தா சொல்றோம். சரியாமா? ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைக்கு சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே சார், பாய்.